الفرقان المجيد ولو أن أهل القرى آمنوا واتقوا ففتحنا عليهم بركات من السماء والأرض صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரஜபு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரஜபு மாதம் என்பது ரமலானை வரவேற்கின்ற மாதங்களில் ஒன்றாக அது இருக்கிறது. ரஜபு, ஷாபான், ரமலான் இந்த 3 மாதத்திலையும் சேர்த்து நாம் ஒரு துஆவை செய்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான. யா அல்லாஹ், ரஜபு மாதத்திலையும் ஷாபான் மாதத்திலையும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. பல்லிகனா ரமலான், அந்த ரமலான் மாதத்தில் அந்த பரக்கத்துக்களை நீ அடைய செய்வாயாக என்று துஆக்களை ஒவ்வொரு வக்திலும் நாம் ஓதத் தொடங்குகிறோம். அந்த வரிசையில் புனித ரஜபு மாதம் என்பது பரக்கத்திற்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது. பரக்கத்து என்று சொன்னால் மாதங்களிலே சில மாதங்களை அல்லாஹ் பரக்கத்தான மாதமாக வைத்திருக்கிறான். எப்படி பரக்கத்தாகிறது என்று சொன்னால், மாதம் எல்லா மாதிரி இருந்தாலும் இதில் கிடைக்கிற நல்ல அமல்களுக்கான கூலிகள் அதிகம் கிடைக்கிறது. இந்த மாதத்தினுடைய சூரியனும் சந்திரனும் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் பிரத்யோகமாக அந்த நாட்களில் பரக்கத்தை வைத்திருப்பார். பொதுவாக ஜும்மா தினம் பரக்கத்தான தினம் அப்படின்னு நம்ம ஹதீஸ்ல கேட்குறோம். நாட்களில் பரக்கத்தான நாள் ஜும்மாவுடைய நாள். நேரங்களில் பரக்கத்து இருக்கிறது. சுபு தொழுத பிறகுள்ள நேரம் பரக்கத்தான நேரம். அந்த நேரத்தில் நம்ம உறங்கக்கூடாது. சுபுகுக்கு பிறகு ஒரு மனிதன் விழித்திருக்கின்ற போதுதான் அந்த மனிதனுக்கான அந்த வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு சூழல்களை அந்த மனிதனால் சிந்திக்க முடியும். இப்படி இடங்களில் பரக்கத்து இருக்கிறது. மக்காவும் மதீனா நகரங்களும் பரக்கத்தான இடம். சில மரங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஜைத்தூன் மரத்தை பற்றி பேசுகிறான், பேரித்த மரத்தை பற்றி பேசுகிற போது பரக்கத்தான மரங்கள் என்று வருகிறது. சில பொருட்களிலே பரக்கத்து இருக்கிறது. கருஞ்சீரகம் சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதில் மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதை நீ பார்த்தீங்கன்னா சின்ன பொருளாக தான் இருக்கும், ஆனால் அதனுடைய பயன்பாடு அதிகம். அப்போ பரக்கத்து என்றால் என்ன? கில்லத்து ஷை கஸ்ரத்துல் மனாஃபி. கில்லத்து ஷை கஸ்ரத்துல் மனாஃபி. பொருள் குறைவு தான், ஆனால் அதில் கிடைக்கிற பயன் அதிகமாக இருக்கும். கண்ணில் பரக்கத்து வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். உடலிலே அல்லாஹ் பரக்கத்தை கொடு என்று கேட்க வேண்டும். ஆயிலிலே பரக்கத்தை நாம் கேட்கணும். ஆயிலில் பரக்கத்துனா என்ன? ஆயில் கம்மியாக இருக்கிறது அதல்ல. குறைந்த ஆயிலில் அவர் நிறைவான வேலைகளை செய்து விடுவார். அவர் வாழ்ந்தது என்னவோ குறைவான வாழ்க்கை. 90 வருஷம் 95 வருஷம்லாம் வாழல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் உலகத்தையே மாற்றி அமைத்து விட்டு போனார்கள். சராசரியாக வயதுகளை பார்த்தால் இந்த உம்மத்திற்கு 70 வயது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நபிகள் பெருமானாருடைய ஆயுள் குறைவாகத்தான் இருந்தது. குறைவு என்று அல்ல அதற்கு பெயர். அந்த ஆயுளில் பரக்கத்தான ஆயுளை எனக்கு தா என்று நாம் கேட்க வேண்டும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்நாள் குறைவு, ஆனால் 1000 புத்தகங்களை எழுதினார்கள். முன்னால் வாழ்ந்த இமாம்களை பார்க்கிறோம், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், கிரந்தங்கள். புக்கனா ஒரு 10 பக்கம் உள்ளது எழுதினால் அது புத்தகம் சொல்லிடுவோம். இது ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். வாழ்நாள் முழுக்க அவர்கள் எழுதி குவித்து கொண்டிருந்தாலும் அவ்வளவு முடியாது. ஆனால் இவ்வளவு பெரிய சாதனைகளை, சேவைகளை அவர்களால் எவ்வாறு செய்ய முடிந்தது என்று சொன்னால், அல்லாஹ் அந்த வாழ்க்கையில பரக்கத்தை வைத்திருந்தான். இன்றைக்கு நம்முடைய எந்த விஷயங்களிலும் பரக்கத்து இருப்பதில்லை. பொருளிலே பரக்கத்து இருப்பதில்லை. கொஞ்சம் காசை வச்சு ரொம்ப நிறைவான வேலைகளை செய்துவிட முடியும் என்றால் அந்த காசு பரக்கத்தான காசு என்று அர்த்தம். ஒரு பொருளை வாங்கியிருக்கிறீர்கள், நீடித்த நாட்கள் அந்த பொருள் நமக்கு உழைப்பை தந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருளிலே நான் வாங்கி அந்த பொருளில் பரக்கத்து இருக்கிறது. நேத்தான் வாங்கணும், இன்னைக்கு ரிப்பேராக போச்சுங்க, தூக்கி போட்டுட்டு அதே மாதிரி ஒன்று வாங்கணும் என்று சொல்லுகின்ற போது அந்த பொருளில் பரக்கத்து இல்லாமல் போய்விட்டது என்று பொருளாகும். எனவே புனித ரஜபு மாதத்தின் எல்லா தினங்களும் பரக்கத்திற்குரியது என்பதால் நாம் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் அந்த பரக்கத்தை எங்களுக்கு தருவாயாக என்ற துஆவை நாம் இந்த ரஜபு மாதத்திலே நாம் அதிகம் செய்ய வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட போது எல்லாருக்கும் ஒரு கவலை, வலி கம்மான், எனக்கு 2 கவலை இருந்துச்சு. ஒன்று கத்துல் உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்களேன்ற கவலை எனக்கு இருந்துச்சு. ஒரு பை ஒன்று வச்சுருந்தேன், அந்த பை காணா போச்சு, அதை நினச்சி ஒரே கவலைன்னாங்க. அந்த பையனா என்ன பையின்னு கேட்டாங்க. இன்னொன்று அந்த பை ரசூலுல்லாஹ் துவா செஞ்சு பரக்கத்துக்கு துவா செஞ்சு அந்த பையில் பேரிச்சம்பழத்தை போட்டு கொடுத்தாங்க. நான் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன், அது வாட்டு வந்து கொண்டே இருந்தது. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு கொலையின் பதட்டத்தில் அந்த பை எங்கே தவற விட்டு விட்டேன், அது தொலைந்து போனது என்று சொன்னார்கள். ஒரு பொருளுக்குள் ரசூலுல்லாஹ் ஒரு பையுக்குள்ளே சில பேரித்தம்பழங்களை போடுகிறார்கள், அதில் நீண்ட காலம் வந்து கொண்டிருந்தது என்றால் அதற்கு பேர் பரக்கத். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வார்கள், ரசூலுல்லாஹ் காலத்தில் எங்கள் வீட்டில் ஒரு குடுவை இருந்துச்சு, அதில் கோதுமையை கொட்டியிருந்தோம், அதை நான் எடுத்து சமைத்து கொண்டே இருந்தேன், ரொம்ப காலமாக சமைத்து கொண்டே இருந்தேன். இந்த குடுவை எத்தனை கிலோ பிடிக்கும், எத்தனை மரக்கா பிடிக்கும், இவ்வளோ நாள் அது எப்படி வருது? ஒரு நாள் அதை தலைகீழாக கவுத்து இருக்கின்ற மிச்ச கோதுமைகளை அளந்து உள்ளே போட்டேன், அது தீர்ந்து போய்விட்டது என்றார்கள். அல்லாஹ் மானசீகமாக அபிவிருத்தியை வழங்கி கொண்டே இருப்பான். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் பொருள் அதிகத்தை கேட்பதில்லை, ஆயிலின் அதிகத்தை கேட்பதில்லை. இருக்கிற ஆயிலில் பரக்கத்தான ஆயிலாக தருவாயாக, இருக்கிற பொருளாதாரத்தில் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, எங்கள் உடல் ஆஃபியத்தில் நலநிலை நீ பரக்கத்து செய்வாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகம் வரக்கத்தை கேட்கிற ஒரு மாதமாக புனித மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் நல்ல அமல்கள் செய்து நாம் நம்முடைய உடலை பழக்கப்படுத்த வேண்டும். சில நோன்புகளையாவது இந்த மாதத்தில் நோற்று ரமலானை வருகிற போது வரவேற்க தகுந்ததாக நம் உடலை மாற்றிக்கொள்ள வேண்டும். மருத்துவ ஆலோசனைகளை எல்லாம் இந்த மாதத்தில் நாம் நிறைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இது போன்ற வெளியூர் பயணங்கள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் முன்கூட்டியே செய்து முடித்து கொண்டால் புனித ரமலானை இலகுவாக அணுகுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதால் தான் ரமலானுக்கு முன்னால் வருகின்ற ரஜபிலிருந்து நாம் ரமலானுக்கு தயாராகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் வணக்க வழிபாடுகளை ஏற்று நம்முடைய எல்லா விஷயங்களிலும் அபிவிருத்தியை பரக்கத்தை தந்தருள் புரிவானா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.